நேற்று ஒரு அரசியல் பிரமுகரை எமது நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டோம். இன்றும் நாம் ஒரு அரசியல் பிரமுகரை நாம் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இலங்கைக்கு அடுத்தது ஜனாதிபதி தேர்தல். அப்படி என்றால் அதை ஆங்கிலத்திலே சொன்னால் ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட். எனவே ஸ்ரீலங்கா நெக்ஸ்டில் அடுத்து நாங்கள் யாரை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் என்று நீங்கள் திரையில் பார்க்கலாம். இவர் யார் என்றால் ஏஆர்எம் ஷஃபான். இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் கிராண்ட் பாஸ் தொகுதியின் அமைப்பாளராக இருக்கின்றார். கொழும்பில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், கொழும்பு 14இல் கிராண்ட் பாஸ் தொகுதி அமைப்பாளராக இருக்கின்றார். இவர் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர். இப்பொழுது நாங்கள் ஷஃபான் ஏஆர்எம் ஷஃபானோடு நாங்கள் நேரடியாக பேச போகின்றோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஃபான் அவர்களே. வணக்கம். வலைக்கும் சலாம். ஷஃபான் அவர்களே, இப்பொழுது நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களிடம் சில கேள்விகளை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் என்ற இந்த பகுதியிலே கேட்க போகின்றோம். அதாவது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது உங்களுடைய கட்சியின் தலைவர், அப்படி இல்லை என்றால் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு, அதாவது இந்த பார் லைசன் அல்லது மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள், இது உண்மையா? எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாருக்கும் கொடுத்தில்ல. இந்த எதிர்கட்சிகளுடைய தேவைக்கு அதை மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். சரி, ஆகவே அது அவ்வாறான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்று சொல்கின்றீர்கள்? ஆமாம், கட்டாயம் பொய்யான குற்றச்சாட்டு தான். எதிர்கட்சியுடைய தேர்தல் எப்படி சரி அவங்க வெற்றி பெற வேண்டும் தான் எதிர்கட்சியுடைய நிலைமை. இனி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான நிலைமைக்கு போக மாட்டார்கள். சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் இந்த மிக முக்கியமான தொகுதி தான் இந்த மத்திய கொழும்பு தொகுதி. மத்திய கொழும்பு தொகுதியிலே கொழும்பு 14 கிராண்ட் பாஸ் தொகுதியின் அமைப்பாளராக இருக்கின்றீர்கள், சரியா? அப்போ இந்த கிராண்ட் பாஸ் தொகுதி என்பது மத்திய கொழும்புக்கு வருகின்றது. மத்திய கொழும்பிலே ஒரு ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் பாராளுமன்றத்திற்கு கூட அனுப்பப்பட்டவர் தான் அங்கே அமைப்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலே இருக்கின்றார். அவர் அப்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளராக இருக்கும்போது உங்களது வாக்குகள் எவ்வகையான ஒரு நிலைமையில் இருக்கும்? உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து சஜிதைக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொழும்பு நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்தார்கள் தான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாப்பால் இருக்கின்ற கவர்மெண்ட்ல டைம்ல கம்பெர்லின்னு செல்கின்ற ப்ரொஜெக்ட் என்ற கொண்டாந்து கௌரவ விக்ரமசிங்க, அது மூலியமாகத்தான் அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்கள் செய்தார்கள். அவர்கள் மூலியமாக ஒரு வேலை திட்டமும் நடக்கல மத்திய கொழும்புல. கோவிட் டைம்லையும் நாங்கள் எங்களுடைய நகர சபையில் இருக்கின்ற மேயர் அவர்களுடைய பொருளாதார நிதியை கொண்டு நாங்கள் மிச்சம் ஒர்க் பண்ணிக்கிறோம் எங்கள் ஏரியால மத்திய கொழும்புல. இனி எங்களுக்கு முன்னால் இருந்து மத்திய கொழும்பு அமைப்பாளர் மூலியமாக ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆக போறல்ல. நாங்க மத்திய மக்கள், எங்களுடைய மக்கள் கட்டாயமாக 2 வருடத்துக்கு முதல் இந்த நாடு இங்க இருந்தது, இப்ப இங்க இருக்கின்றது என்று மக்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். கட்டாயமாக மக்கள் 21ஆம் தேதி எங்களுடைய கேஸ் சிலிண்டருக்கு கட்டாயமாக வாக்களிப்பார்கள். சரி, ஏஆர்எம் ஷஃபான் அவர்களே, இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய அல்லது கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மொட்டு கட்சியின் அமைப்பாளர்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றார்களா அல்லது அவர்கள் வேறையாக பயணிக்கிறார்களா? இல்ல, அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்கள் வேறையாக போகின்றது, எங்களுடைய தேர்தல் பிரசாரம் வேறையாக போகின்றது. ஆனால் மக்கள் தீர்மானம் செய்துவிட்டார்கள், மத்திய கொழும்புல ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் தீர்மானம் செய்திருக்கின்றார். இனி அந்த தீர்மானம் செய்திருக்கின்ற மக்கள் நாங்கள் பார்க்கிற மத்திய கொழும்புல முக்கியமாக கிட்டத்தட்ட வாக்குகள் 160-70% ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கணும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். சரி, இறுதியாக மிக சுருக்கமாக இதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்றைய பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. 3,50,000 ரூபாவை பெற்றே உரிம பத்திரம் விநியோகம், அதாவது இந்த பிளாட்ஸுகளில் இருப்பவர்களுக்கான டீட் 3,50,000 ரூபாய் பெறப்படுகின்றது என்று முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார். இது உண்மையா? முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எங்கனாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பொய்யான விஷயங்கள் அவர் தெரிவிப்பார்கள். உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 80,000 89,000
ஆனா அவங்களுடைய பழைய ஏரியாஸ் வந்து இருக்கு, அதை கெட்டி எடுத்தால் அதை ஃப்ரீயா கொடுத்து சரி இருக்குங்க. சரி 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 அது அவர்கள் பாராளுமன்றத்துல மீடியாவுக்கு அவர்களுடைய எந்த நாளும் அவருடைய பேச்சு மீடியாவுக்கு போட வேண்டும் என்று சொல்லி சரி ஏதாவது ஒரு பாராளுமன்றத்தை அவர்கள் பேசுவார்கள். ரைட் இதுதானே. சரி மிக்க நன்றி. இன்றைய காலை பொழுதில் எம்மோடு இணைந்து கொண்ட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் ARM ஷஃபான் அவர்களுக்கு நன்றிகள். நன்றி. இன்றைய தினம் நாங்கள் ஸ்ரீலங்கா நெக்ஸ்டில் ARM ஷஃபானை தொலைபேசி மூலமாக இணைத்திருந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.